நான் அட்வொகேட்டா இருக்கேன், ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன். என்னோட இது வந்து காலாவதியான அட்வொகேட். இது வந்து புதுசா இன்னைக்கு வந்து தம்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்து அட்வொகேட் ஐடி கார்டு. இதுக்காக தம்பி போனான். எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன். புதுசா ஐடி கார்டு வாங்குறதுக்கு என் தம்பி போனா. அந்த ஸ்பாட்ல நான் இல்ல. ஆனா என் தம்பியை நான் யூடியூப்ல நான் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போன அட்வொகேட்டுக்கு நிலைமைன்னா மக்களுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. இனிமே வந்து அடிச்சு போட்டிருக்காங்க. யூடியூப்ல பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பாட்ல நான் இல்ல பார்த்தா உங்களுக்கு ஓடி வந்தேன். உடனே ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷன்ல போன போலீஸ்க்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எப்படி பாக்குறேன் தம்பி வந்து பிரதர் வந்து ஆனா அந்த போன மாதிரி காலையில விரிச்சு போட்டு கீழே கிடக்குறாங்க, மயக்க வந்து கீழே கிடக்குறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூக்க போனாலும் அவர் ஆக்டிங் பண்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தொடக்கூட இல்ல, எங்க கிட்ட கூட போக முடியல, அப்படி தனியா அப்படி கிடக்குறா. அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு, லைவ். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். உங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட போலீஸ் அத்தனை போலீஸ் வந்தா கூட வந்தா உள்ள கூட உள்ள எமர்ஜென்சி வரக்குள்ள எங்களுக்கு உள்ள விடல. அவன் தனியா அப்படியே கூட்டு போயிரு, தனியா கூட்டு போறான். யாரும் உள்ள போக கூடாது தெரியலங்க. ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போனதுக்காக ரொம்ப சீரியஸ் நிலைமை தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தலையில அடிச்சிருக்காங்க, தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க. பைக்ல போய் தள்ளிருக்காங்க. நம்ம வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. வீடியோல பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். இங்க நான் அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சீனியர் ராஜீவ், என்னோட அண்ணன் தான் அவர் வந்து இன்னைக்கு பார் கவுன்சில் போயிருந்தாரு. ஒரு ஐடி கார்டு ரெனியூல் பண்ற விஷயமா பார் கவுன்சில் போயிருக்கும் போது பார் கவுன்சில்ல ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது விசிக கட்சி திருமாவளவனோட கார் வருது. அவரோட கார் வரும்போது என்ன பண்றாருன்னா, அவர் கார் வந்து பின்னாடி வந்து இடிச்சிருது என்னோட அண்ணனோட பைக்கை. இடிச்ச உடனே அவர் இறங்கி எதுக்கு என் காரை என்னோட வண்டி இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கேட்கறாரு. வண்டி இடிச்சதுனால, பின்னாடி வந்து இடிச்சதுனால கேட்கும் போது இவர் என்ன பண்றாரு, இறங்கி போயிட்டு யார கிளாஸ் இறக்குங்க, யாருன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இறங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் திருமணம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, சரி ஓகே விஐபியா இருக்காரு, நம்ம வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அவர் திருமணம் என்ன பண்றாரு, அடிங்க அவனை அப்படின்னு சொல்லி அந்த கார்ல உட்காந்து இருந்தவங்க, அவர் கூட கார்ல உட்காந்து இருந்தவங்க, அவர் பின்னாடி இருந்த 3 கார்ல இருந்தவங்க எல்லாரும் இறங்கி வந்து அவரோட வண்டியை பிடிச்சி தள்ளி வெளியே ரோட்ல தள்ளி அவரை போட்டு அடிச்சு அவர் அங்கிருந்து போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சிலர்ல கூட்டு போறாங்க. அதாவது அட்வொகேட்டோட பார் கவுன்சிலர்ல கூட்டு போறாங்க. அந்த அவர் கூட அந்த குண்டாஸ் அந்த மாதிரி 25 பேர் இருந்தாங்கல்ல, குண்டாஸ் மாதிரி 25 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள பார் கவுன்சிலோடு உள்ள வந்து பார் கவுன்சில் டோரை எல்லாத்தையும் உடைச்சி பார் கவுன்சில் அடிக்க வராங்க அவரை. அதுக்கப்புறம் அங்க இருந்து அட்வொகேட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி தான் அவர் உள்ள மேல கூட்டு போயிட்டாங்க, பிரசிடென்ட் ரூம் கூட்டு போயிட்டு அங்க உட்கார வச்சு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆளுங்கட்சியோட இதுல பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அவர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார வச்சு 2 மணி நேரமா 3 மணி நேரமா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. அவர் அப்பயும் சொல்றாரு, என்னால முடியல போலீஸ் ஸ்டேஷன்ல, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நானே வரேன், அங்க ஹாஸ்பிட்டல் போலான்றாரு, எனக்கு ரொம்ப செஸ்ட் பெயினா இருக்கு, டெஸ்ட்ல அடிச்சிட்டாங்க, தலையில அடிச்சிட்டாங்க அப்படின்றாரு. அதையும் கேட்கல அவங்க. அதுக்கப்புறம் நானும் எல்லாரும் ஸ்டேஷன் போறோம். அவர் உள்ள வச்சுட்டு எங்களையும் மேல விடல ஸ்டேஷன் உள்ள. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஸ்டேஷன் போறோம். ஸ்டேஷன்ல போனோன்னே அவர் மைக்கடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அந்த லைவ் வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. மைக்கடிச்சு கீழே விழுந்தாரு. நாங்க சார் அவர் முடியலன்றாரு, ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன், அலோவ் பண்ணுங்கன்றேன். அப்பயும் என்ன பண்றாங்கன்னா, இல்ல அலோவ் பண்ண முடியாது, எங்களுக்கு ப்ரெஷர் வருது மேல இருந்து, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு அடிபட்டிருக்காரு, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அதனால ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அவரை இது பண்ணணுமா இல்லையா, ரெஸ்கியூ பண்றதுக்கு என்ன அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்கணும்ல, அதை கூட பார்க்க விட மாட்டாங்க. மேல இருந்து எனக்கு ப்ரெஷர் வருது, எனக்கு மினிஸ்டர் ஃபோன் பண்றாங்க, அவங்க ஃபோன் பண்றாங்க, இவங்க ஃபோன் பண்றாங்க, நீங்க வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன்ல செக்யூர் பண்ணுங்க, வெளியே அனுப்பாதீங்க, வெளியே வந்தா நாங்க வந்து ஒரு 100 பேர் வெளியே நிக்கிறோம், 200 பேர் வெளியே நிக்கிறோம், அவர் வெற்றிடுவோம், குத்திடுவோம், வெளியே வந்தாங்கன்னா அப்புறம் லாண்ட் இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க. போலீஸ் சொல்றாங்க, இதை வெளியே வந்தாங்கன்னா உங்களை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸே சொல்றது வெளியே நீங்க போனீங்கன்னா உங்களை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஆம்புலன்ஸ் வர வச்சு, ஆம்புலன்ஸ் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்த அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல எழுதி கூட்டு வரோம். ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா ரொம்ப சிவியரான டேமேஜ், தலையில நெஞ்சில கை கால்லாம் ரொம்ப அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க இப்பதான் கூட்டு போயிருக்காங்க. 3 மணி நேரமா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ஒரு பேஷண்ட், அவர் லோ பிபி வேற இருக்கு அவருக்கு, ஏற்கனவே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, லோ பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க, அதையும் மீறி ஒரு இப்படி பண்ண உடனே தான் ரொம்ப கஷ்டமா போய் நான் திரும்பி அவர் மயக்க வச்சு கீழே விழுந்துட்டாரு. அந்த வீடியோவும் தரேன் உங்களுக்கு வேணா. அவர் மயக்க வச்சு அடிக்க சொன்னது திருமாவளவன் தான், பிசிஏ கட்சி திருமாவளவன் தான் அடிக்க சொல்றாரு. அவருக்கான அந்த வீடியோவை காட்டுறேன், பார்லிமெண்ட் உங்க நியூஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. அவர் போய் கார்ல கிளாஸ் இறக்கிட்டு பாக்குறாரு, அவரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, பார்த்து அவர் இந்த மாதிரி விஐபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. வந்தோடனே அந்த குண்டாஸ் இருக்காங்க, அவங்க பின்னாடி இந்த கார்ல இந்த குண்டாஸ் என்ன பண்றாங்க, அவர் வந்து பாக்குறாங்க, பார்த்தோன்னே அவர் அடிக்க சொல்லி அனுப்புறாரு. இவங்க வந்து வண்டியை பிடிச்சி தள்ளி தூக்கி அடிச்சு ரோட்ல தூக்கி அடிச்சு அவர் பின் தலையிலையும் கழுத்துலையும் போட்டு அடிச்சு, நெஞ்சில காலில் எல்லாத்தையும் எட்டி உடைச்சு போலீஸையும் அடிக்கிறாங்க. அங்க இருந்து இது பண்ற போலீஸையும் அடிச்சு கூட்டு போயிடுறாங்க. பார் கவுன்சில் உள்ள போய் யாரையும் ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு பார் கவுன்சிலோட ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு வழக்கறிஞர் அவர் ஹைகோர்ட் வராரு, ஒரு கேஸ் விஷயமா வராருன்னா கூட அவர் பார் கவுன்சில் தான் அவங்களோட பாதுகாப்பு.
அந்த பார் கவுன்சிலுக்கே பாதுகாப்பு இல்லை. பார் கவுன்சிலோட வரவருக்கு பார் கவுன்சிலே பாதுகாப்பு இல்லைன்னா அது என்னதான் பண்றதுன்னு புரியல. ஒரு அட்வொகேட்டுக்கு பார் கவுன்சிலோட பாதுகாப்பு. குண்டாஸ் உள்ள வந்து ஒரு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா உள்ள வந்து அடிக்கலாமா? பார் கவுன்சில் வந்து அடிக்கலாமா? எது மற்ற பார் கவுன்சில் தான் கேட்ட பூட்டிட்டாங்களே. அவர் வந்து தட்டி அடிச்சு உடைக்கும் போது கேட்ட பூட்டிடுறாங்க. பார் கவுன்சில் மற்ற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து கேட்ட பூட்டிடுறாங்க. அடிச்சது அந்த அடிச்சது இப்ப வரைக்கும் யாருன்னே தெரியல. என்ன சொல்றாங்கன்னா பீச்சுக்கு அந்த கார்ல வந்தாங்கல்ல, பின்னாடி இந்த கார்ல 3 கார்லயும் வந்தவங்க தான் இறங்கி அடிக்கிறாங்க அவரை. என் பேர் விமல்குமார். ரொம்ப சீரியஸா இருக்காரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. தலையிலயும் நெஞ்சிலையும் ரொம்ப பலத்த காயப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. டாக்டர் ஸ்கேன் எடுக்க ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு கூட்டு போயிருக்காங்க. வழக்கு பதிவு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் இப்ப வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கூட வாங்க மாட்டாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்க? இந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட ரிசீவ் பண்ண மாட்டாங்க போலீஸ் இப்ப வரைக்குமே. இந்த கம்ப்ளைண்ட் காப்பி காட்டுறாங்க, சிதுல காட்டுறேன் பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட எவிடன்ஸ் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கூட சார் சார் நாங்க ஒரு வழக்கறிஞர். எங்களுக்கே இப்படின்னா இல்ல வழக்கறிஞரா இருக்கும். நாங்க எங்களுக்கே இந்த நிலைமைனா இன்னும் பப்ளிக் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வழக்கறிஞர் வந்து ஒரு தாக்கப்பட்டிருக்காரு, அது ஒரு புகார் கொடுக்குறோம். அந்த புகார் கூட வாங்கி ரிசீவ் பண்ணி ஒரு சிஎஸ்ஆர் கூட போட்டு தர மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? இல்ல எங்களுக்கு பிரஷர் வரும், எனக்கு பிரச்சனை ஆயிடும், நான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேனா. தாக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. எந்த போலீஸ் சரிங்களா? காம்ப்ரமைஸ் தான் பேசுறாங்க. எல்லாரும் சமாதானமா போங்கன்றாங்க. இல்ல யாருமே பிடிக்கல இப்ப வரைக்கும். ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல. அவரையும் சிஎஸ்ஆரே போட்டு தர மாட்டாங்க. புகாரே வாங்க மாட்டாங்களே அவங்க தான். அவரு திருமாவளவன் தான் சொல்றோம். அவர் கூட வந்து ஒரு மட்டனாபுரத்துன்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து யாரும் தெரியாது. அது தெரியல சார். அது பேர் இருக்கிறதுனால எதுக்குமே நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாரு சார். அவரு இன்ஸ்பெக்டர் ரிசீவ் பண்ணாதானே பண்ணணும்ல. ரிசீவ் ஒரு பொதுமக்கள் நார்மலா ஒரு பாம்பர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரிசீவ் பண்ணணும் தானே சார். நான் ஒரு அட்வொகேட் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதை ரிசீவ் பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு, நானும் கொடுத்த பாருங்க, வீடியோல காட்டுறேன் பாருங்க. கம்ப்ளைண்ட் காப்பியை இதான் கம்ப்ளைண்ட் காப்பி. அதை ரிசீவ் பண்றது கூட அவ்வளவு யோசிக்கிறாரு அவர் போலீஸ். இந்த கம்ப்ளைண்ட் காப்பி ரிசீவ் பண்ணி வாங்குறதுக்கு அவ்வளவு யோசிச்சு நிக்கிறாங்க. அப்படியே நாங்க வாங்க மாட்டோம், எங்களுக்கு ஆளுங்கட்சியில இருந்து பிரஷர் பண்றாங்க, நாங்க எப்படி ரிசீவ் பண்றது, எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுனா நாங்க என்னதான் பண்றது? ஒரு பொதுமக்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு வழக்கறிஞரும் சுத்தமா பாதுகாப்பு இல்லை சார். இந்த ஆட்சியில சீரியஸாவே சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.